சர்க்கரை நோயின் அறிகுறி இப்படிதான் இருக்கும். இந்த 7 அறிகுறிகள் வந்துவிட்டால் உடனே கவனிச்சிடுங்க. சர்க்கரை நோய் ஒரே நாளில் உருவாகும் பிரச்சனை அல்ல. உடல் முன்கூட்டியே பல எச்சரிக்கை சைகைகளை கொடுக்க ஆரம்பித்துவிடும். ஆனால் அந்த சைகைகளை பலர் சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள். சோர்வாதான் இருக்கும் என்று தள்ளி போடுவார்கள். உண்மையில் அது உடலின் அமைதியான எச்சரிக்கை. ரத்தத்தில் சர்க்கரை அளவு மெல்ல உயர ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் உடலின் பல பகுதிகளில் தாக்கம் செய்யும். அதை ஆரம்பத்திலேயே கவனித்தால் பெரிய பிரச்சனையை தவிர்க்கலாம். அதிக தாகம் முதல் முக்கிய சிக்னல். வழக்கத்தை விட அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டிய நிலை வரும். குடித்தாலும் தாகமடங்காத உணர்வு இருக்கும். இதற்கு காரணம் உடலில் சர்க்கரை அதிகரிப்பதே. அதை வெளியேற்ற உடல் அதிக சிறுநீர் வெளியேற்றும். அதனால் உடல் நீர் குறையும். அதிகமாக சிறுநீர் கழிப்பதும் இதன் அறிகுறி. இந்த 2 அறிகுறிகளையும் லேசாக எடுத்துக் கொள்ள கூடாது. காரணமில்லா சோர்வு அடுத்த சிக்னல். நன்றாக தூங்கினாலும் புத்துணர்ச்சி வராது. சிறிய வேலை செய்தாலே களைப்பு அதிகரிக்கும். ரத்தத்தில் சர்க்கரை இருந்தாலும் செல்களுக்கு அது செல்லாது. இன்சுலின் செயல்பாடு குறைவதாலேயே இது நடக்கும். உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்காது. அதனால் தினமும் சோர்வான நிலை தொடரும். இது நீண்ட நாட்கள் இருந்தால் பரிசோதனை அவசியம். திடீர் உடல் எடை மாற்றமும் கவனிக்க வேண்டிய சிக்னல். உணவில் மாற்றமில்லாமல் எடை குறையலாம். சிலருக்கு வயிற்று பகுதியில் கொழுப்பு கூடும். உடல் சக்திக்காக தசைகளை உடைக்க ஆரம்பிக்கும். அதனால் எடை குறைவு தோன்றும். அல்லது இன்சுலின் எதிர்ப்பு காரணமாக கொழுப்பு சேமிப்பு அதிகரிக்கும். இரண்டும் ஆரோக்கிய எச்சரிக்கை. இந்த மாற்றம் ஏற்பட்டால் அலட்சியம் செய்யக்கூடாது. அடிக்கடி பசி எடுப்பதும் ஒரு முக்கிய சிக்னல். சாப்பிட்டதும் மீண்டும் பசி வரலாம். உடலில் சர்க்கரை சரியாக பயன்படுத்தப்படாது. மூளை மீண்டும் உணவு தேவை என சைகை அனுப்பும். இதனால் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்போம். ஆனால் சக்தி கிடைக்காத உணர்வு தொடரும். இது நீண்ட காலத்தில் சர்க்கரை அளவை மேலும் உயர்த்தும். அதனால் இந்த அறிகுறியையும் கவனிக்க வேண்டும். கண் பார்வை தற்காலிகமாக மங்கலாம். சிறிய எழுத்துக்கள் தெளிவாக தெரியாமல் போகலாம். இரத்த சர்க்கரை அளவு நரம்புகளை பாதிக்கும். கண்களின் சிறிய நரம்புகள் சென்சிட்டிவாக இருக்கும். மேலும் காயங்கள் ஆற தாமதமாகலாம். சிறிய கீறலும் நாட்களாகித்தான் ஆறும். இது உடலின் சர்க்கரை கட்டுப்பாடு குறைந்ததற்கான சிக்னல். இந்த நிலை தொடர்ந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். கழுத்து மற்றும் கைக்குழியில் கருமைப்படுதல் முக்கிய சைகை. இது இன்சுலின் எதிர்ப்பின் வெளிப்படையான அறிகுறி. தோல் தடிமனாகவும் கருமையாகவும் மாறும். மேலும் கைகள் கால்களில் முள்குத்தும் உணர்வு தோன்றும். சில நேரம் உணர்வு குறையும். இது நரம்பு பாதிப்பு ஆரம்பமாவதற்கான சிக்னல். இந்த 7 அறிகுறிகளில் ஏதாவது தொடர்ந்து இருந்தால் பரிசோதனை அவசியம். உடல் சொல்வதை கவனிப்பதே ஆரோக்கியத்தை காப்பாற்றும் முதல் படி.